Hello students, welcome to mathsmmkmr channel. In the video 11th standard maths chapter 3 trigonometry la exercise 3.4 la 11th question kana solution என்னன்னு பார்க்கலாம். Prove that sin 105 degree plus cos 105 degree is equal to cos 45 degree ன்னு proof பண்ண சொல்றாங்க. Sinல 105 degree, cosல 105 degreeக்கு நமக்கு டேபிளே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்கு டேபிள் நம்ம பார்க்கும்போது 0 30 45 60 90 டிகிரி இந்த டேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த டேட்டா நமக்கு தேவைப்படும். சைன் டீட்டாவில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். சைன் ஜீரோன்றது 0 1/2 1 divided by √2 and √3 divided by 2 ஃபைனலி 1. அதே மாதிரி காஸ் டீட்டா எழுதணும்னா அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. 1 √3/2 1/√2 நெக்ஸ்ட் இந்த 1/2 லாஸ்ட்டாக இந்த 0. டேன் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படாது. ஸோ டேன் வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். அண்ட் தென் இந்த 105 டிகிரியை இந்த டேபிளில் இருக்கா மாதிரி கொண்டு வரா மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். இந்த 105 டிகிரின்றது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் வரும்னு பண்ணிட்டு பாருங்கள். 60 டிகிரியும் 45 டிகிரியும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி என்ன ஆகும்? 60யும் 40யும் 100 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 105 டிகிரி வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டிட் ஆஃப் இந்த 105 டிகிரிக்கு பதிலாக ஒரு 60 + 45ன்னு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா இது sin a + b ஃபார்மில் மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இது cos a + b மாறிடும். அப்போ என்ன நமக்கு தேவை? sin a + b உடைய ஃபார்முலாவும் இந்த இடத்துக்கு நமக்கு தேவை. sin a + b என்ன? sin a cos b + cos a sin b. ஸோ sin a cos b + cos a sin b. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, காஸ் டேர்மில் இருக்குது. காசில் என்ன ஆகும்னா இந்த 105ன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 60 + 45 மாற்றும் போது காசில் a + b மாறிடும். ஸோ காசில் a + bக்கு என்ன ஃபார்முலா? cos a cos b - sin a sin b. இந்த ஃபார்முலா நமக்கு தேவை. இது ரெண்டும் தேவை, இந்த டேபிள் தேவை. இவ்வளோ தான். இந்த திங்ஸ் தெரிஞ்சால் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். sin 105 cos 105 இது ரெண்டுத்துடைய வேல்யூவை நம்ம cos 45 ப்ரூஃப் பண்ணுன்றாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துப்போம். எல்ஹெச்எஸ் என்ன? sin 105 டிகிரி ப்ளஸ் காஸில் 105 டிகிரி. இப்போ என்ன பண்ணணும்? இந்த sin 105 டிகிரியை sin 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதுகிறேன். sin 60யும் 40யும் ஆட் பண்ணும்போது 105 ரைட்டுங்களா? அதே மாதிரி cos 105 என்னென்னு எழுதிக்கணும்? 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரின்னு எழுதியாச்சு. sin a + b cos a + b ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். sin a + bங்களா? sin a cos bன்னு எழுதணும். sin ஏன்றது 60 டிகிரி இன்ட்டு காஸில் பின்றது இங்கே 45 டிகிரி ப்ளஸ்ஸு cos a sin b எழுதணும். cos ஏன்றது 60 டிகிரி sin பின்னா இங்கே 45 டிகிரி. இது முடிஞ்சிடுச்சு. ப்ளஸ் போட்டாச்சு. cos a + b உடைய எக்ஸ்பேன்ஷன் cos a cos b - sin a sin b. ஸோ காஸில் 60 டிகிரி இன்ட்டு cos 45 டிகிரி. cos a cos b முடிஞ்சிடுச்சு. மைனஸ் sin a sin b எழுதணும். சைனில் 60 டிகிரி இன்ட்டு சைனில் 45 டிகிரி. இந்த டிகிரிஸோட வேல்யூலாம் இந்த டேபிளில் இருந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். sin 60க்கு என்னென்னு பாருங்கள்? √3 / 2 √3 / 2 இன்ட்டு cos 45 டிகிரிக்கு 1 / √2 ப்ளஸ்ஸு cos 60 காஸில் 60 டிகிரி 1 / 2 இன்ட்டு sin 45 சைனில் 45 டிகிரி 1 / √2 ப்ளஸ் cos 60 cos ஆஃப் 60ன்றது 1 / 2 into cos 45 is 1/√2 minus sin 60 sinல 60 டிகிரி √3 / 2 into sin 45 sinல 45ன்றது 1 / √2. now simplification √3 into 1ன்றது √3 ஆகிடும். டிவைடட் பைல 2 into √2 2√2 ஆகிடுச்சு. ப்ளஸ் போட்டு 1 into 1 1 டிவைடட் பை 2 into √2 2√2 ப்ளஸ் 1 into 1 1 2 into √2ன்றது 2√2 ஆகிடுச்சு. மைனஸ் √3 into 1 √3 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் √3 தான். இந்த 2 into √2 2√2 ஆகிடுச்சு. இந்த ப்ளஸ் √3 டிவைடட் பை 2√2வும் இந்த மைனஸ் √3 டிவைடட் பை 2√2வும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனவுடனே இந்த ரெண்டு பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? 1 டிவைடட் பையில் 2√2வும் இன்னொரு 1 டிவைடட் பை 2√2. இங்கே ரெண்டு டினாமினேட்டரும் காமனாக இருக்குங்களா? காமனாக இருந்தால் நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரே டினாமினேட்டர் போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 2√2ன்றது காமனான டினாமினேட்டர். 1ஐயும் ஆட் பண்ணால் 2 கேன்சல் பண்ணோம்னா 1 டிவைடட் பை √2ன்றது ஆன்சர் வந்திருக்கு. 1 டிவைடட் பை
√2. இது எதோடைய வேல்யூனா நமக்கு sin 105 டிகிரி ப்ளஸ் cos 105 டிகிரியோடைய வேல்யூ. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் RHS என்ன? cos 45 டிகிரின்றாங்க. cos 45 டிகிரி, காஸில் 45 டிகிரியோடைய வேல்யூ 1 டிவைடட் பை √2. மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2, 1 divided by √2, 1 divided by √2. LHS is equal to RHS, hence it is proved. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.